கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவில் முதல் ஒரு இதாக வேலையாக பாருங்கள், தங்கம் விலை கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த ஆண்டுகளில் மிதுனத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறப்ப அந்த தங்கத்தோடைய விலை ஏற்ற இறக்கத்தோடையே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கடகத்தில் குரு தன்னுடைய உச்ச பலத்தோடு இருக்கார். 12 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் கடக வீட்டுக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராரு. வர்றப்ப தங்கத்தோடைய விலை நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு உயர்வுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இந்த குரு பயிற்சி காலங்களில் இந்த கடகத்தில் ட்ராவல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா, நிறையா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் நிறைய புரட்சிகரமான ஒரு படிப்புகள் அதற்குண்டான மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எடுக்கிறவங்களுக்கு பெரிதும் உபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கடகத்தில் குரு இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய ஆன்மீகவாதிகள் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய வருடமாகவும் இந்த குரு கடகத்தில் இருக்கிற காலகட்டங்களில் வரும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பணியில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்மீக சங்கங்கள் அதிகமாக தோன்றி அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மக்கள் மனதிலையும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். நிறைய மக்கள் பாருங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பாருங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு 1 வருட காலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவார். அதாவது மேம் சொன்ன மாதிரி தான். அதாவது என்னென்னா, இப்போ இந்த குரு பகவான் இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறார், அதாவது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துலேருந்து எத்தனாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் இப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் போகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு சில நேரங்களும் பார்த்திங்கன்னா குரு 1 வருடம் இருப்பார்னு சொல்லுவோம். அவர் அதிசாரமாக முன்னோக்கி போவார். அதே போல் பார்த்திங்கன்னா வக்ரமாய் பின்னோக்கி நகர்வார். இது இயல்பாக கேஷுவலாக நடக்கிறது தான். ஸோ ஆனால் இந்த வட்டம் இந்த குரு பயிற்சி ஆகிறது ஏன் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கீங்க, ஜோதிடர்கள் எல்லாமே இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே அப்படின்னு சில குரு பயிற்சியை பற்றி புரியாத சில நபர்கள் கூட யோசிக்கலாம். அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பிடித்த வீடு, தனக்கு பிடிச்ச வீட்டுக்கு கடகராசிக்குள்ளே வரார். அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்துல உச்ச வீட்டில் அமர்றதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த இடம் ஸ்தான பலம் அந்தளவுக்கு வலிமையாக இருக்காது அப்படிலாம் சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வட்டம் மட்டும் குரு 4ஆம் வீட்டில் அமர்றதுனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்துலலாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ராட்டாக சொல்லணும்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. அது 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு,
ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கலாம் என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5 உட்காந்துருக்காருன்னு நிறைய அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் வந்து சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். சிரித்த முகத்துடன் வலியை உள்ளே வைத்துக்கொண்டு சிரிப்பவர்கள் யார் என்றால் அது நம்ம ரிஷபராசி என்பவரை நீங்கள் தான். உங்களுக்கு எவ்வளவோ வலி இருக்கும், எவ்வளவோ வேதனைகள் இருக்கும், எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கும், ஆனால் வெளியே காட்டுறீங்கன்னா காட்டவே மாட்டேங்க. அப்படியே நான் படுற கஷ்டம் என் கூட இருக்கவன் படக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால் அதில் ஒரு 5 ராசியில் ஃபஸ்ட்டு ராசி நீங்கள் தான். எவ்வளோ பாரத்தினால் நான் சுமந்துக்கிறேன் சார், என் கூட வரவன் ஃப்ரீயாக இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பார்ந்த ஒரு பாசமான அழகா உண்மையிலே நீங்கள் ரொம்ப அழகுங்க. அவ்வளோ அழகான ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, குருவானவர் 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான ஸ்தான பலத்தில் உச்ச இடத்துல போய் அப்படியே உட்காரார், ஜம்முன்னு உட்காராருன்னு வச்சுக்கோங்களேன். என்னையா சொல்கிறீங்க, குரு எங்களுக்கு கெட்டவர், எங்களுக்கு 8ஆம் இடத்த அதிபதி, எங்களை அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார், எங்களுக்கு அவருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாக? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கிரகம் ஒரு ஸ்தான பலம் ஒரு பிரச்சனைக்குரிய 8ஆம் இடமோ 6ஆம் இடமோ வாய்ந்தால் இன்னொரு ஸ்தானம் முக்கியமான ஸ்தான பலம் 11ஆம் இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறார். உங்களுடைய குரு, அதாவது ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் லாபஸ்தான அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. இந்த வட்டம் தான் ஸ்தான பலத்தில் ரிஷபராசிக்காரங்களாகிய நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். இந்த எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, நீங்கள் அப்படியே ஒரு பிளான் பண்ணுவீங்க, உங்களுடைய பிளான்லாம் சூப்பராக இருந்திருக்கும். கடந்த ஒரு 3 வருடத்தில் நீங்கள் எடுக்கிறதுல நிறைய விஷயங்கள் உட்காந்து திட்டமிடுவீங்க, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஒரு 60-70 போயிட்டு கொண்டு போகும்போதுமே அது எப்படி தடையாகுதுன்னே தெரியல சார். தடை ஆகுது, தடை ஆகணுங்க, தடை ஆக்கப்பட்டுச்சு, இதுதான் உண்மை. உங்களை எப்படியா தட்டணுன்னு கிரகங்களும் கங்கணம் கட்டி இருந்துச்சு, கூட இருந்த ஒரு நட்புகளுமே உங்களை கங்கணம் கட்டி வச்சு செஞ்சாங்க. அதே போல் இப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாருன்னா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வைக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த குருவானவர் உங்களுடைய 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையுமா அற்புதமாக பார்க்க. ஏங்க, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவு, நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட பாசத்தை வாங்கிட்டு, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு, உங்கள்கிட்ட உள்ள எல்லா விதமான வைப்ரேஷனை வாங்கிட்டு, உங்களை யாருன்னே தெரியாமல் ஒரு மனச்சாட்சி கூட இல்லாமல் உங்களை விட்டுட்டு போன உறவு தேடி வந்து பேசுவாங்க. சார், நான் வரன் பார்த்துக்கிருக்கேன் சார், எனக்கு திருமணம் முடியவே மாட்டேங்கி, கட்டாயமாக திருமணம் முடியும் சார். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என் பிஸ்னஸில் ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்கி, இந்த வட்டம் பிஸ்னஸில் லாபம் நல்லா கிடைக்கும் சார். எனக்கு வரன் அமைகிற விஷயங்களில் தடை இருந்துச்சு சார். பூ வச்சாங்க, நிச்சயம் பண்ணாங்க சார். சார், மாப்பிள்ளை இதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு.
எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் முடியும், எனக்கு எப்போ கல்யாணம் முடியும் அப்படிலாம் ரிஷபராசி நேர்கள் கேட்டாலும் சரி, ரிஷபராசியுடைய குழந்தைகளுக்கு எப்போ கல்யாணம் முடியும்னு எதிர்பார்த்தாலும் உறுதியாக ரிஷபராசி இருக்கிற வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை. ஸோ இன்னொரு விஷயம், கிரகங்கள் ரீதியாக நம்ம கேட்குறோமே அது என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, சார் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு சார், முடிஞ்சது தான் சார் பிரச்சனை, யார் நீங்கள் ரிஷபமா அப்படின்னு கேட்கலாம். சில ரிஷபராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே போய்கிட்டு இருக்கும். ஸோ ஆனால் நான் விரும்புகிறேன் சார், அவர் மேலே உயிராக இருக்கேன், பாசமாக இருக்கேன், ஆனால் அவர் என்னை மதிக்க மாட்டேங்க. நான் என் பொண்டாட்டி என்னுடைய மனைவி நான் நேசிக்கிறேன் சார், அவள் தான் என் உயிர் நினைக்கேன், ஆனால் அவன் என்னை கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அவங்க அம்மா பேச்சையோ இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள பேச்சையோ கேட்டு என்னை அவாய்ட் பண்ணுறான் சார், என் உலகமே அவங்க தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. சில ரிஷபராசி என்பவர்களுக்கு சார் கல்யாணம் முடிஞ்சிச்சு சார், டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 வருஷத்தில் எங்கள் டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், அப்போ நாங்கள் தனிமையிலே தான் இருக்கணுமா, எங்களை ஒரு உண்மையாக அன்பு காட்டக்கூடிய பாசம் காட்டக்கூடிய உறவு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக குரு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்குற உனக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்கேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பார்வை 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய ரிஷபராசினருக்கு 2வது திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு. சார் கடினமாக உழைக்கிறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஆனால் லாபம் கிடைக்க மாட்டேங்குது, நான் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, வேலையில் பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இது எப்போ சரியாகும்? குருவுடைய பார்வை மூலமாக உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் இரட்டிப்பாக கிடைக்கும். இதில் சனிமோகன் சும்மா இருக்காமல் அவர் வேறு வந்து 1 வருஷம் ஆச்சு என்னையே பார்த்துக்கிருக்காங்களே, ஆமையா அப்படியா, கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக சனிமோகன் பார்க்கறனால தான் உங்களுக்கு நிறைய மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் 1000 செயல்கள் 1000 செயல்படுத்த முடியாமல் தடைகள் 1000 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அது மாறப்போகுது. அப்போ இந்த குரு பயிற்சியில் என்னுடைய கணக்கின்படி நிறைய மகிழ்ச்சிகளையும் நிறைய சந்தோஷங்களையும் பெறக்கூடிய ராசியில் முதன்மையான அன்பர்கள் நீங்கள் தாங்க. இந்த குருவானவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், கடக ராசி தாய்மை உணர்வு கொண்ட ராசிங்கிறது. அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்களே ஒரு தாயாக இருப்பீங்க. தாய்னா என்ன செய்வாங்க, உடனே ஒரு பிரச்சனைனா ஓடி போவாங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிக்கு நீங்கள் ஒரு தாயாக இருந்து எல்லா விதமான உதவிகளையும் செய்யக்கூடியவங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து திருமணம் முடிஞ்சு உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சுமூகமான அமைப்பில் இல்லை. ஏன்னா சனியோட பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 3ஐயும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ மனசில் ஒரு ஏதோ கருத்து வேறுபாடுகள், ஒரு சமரசமான போக்கு இல்லை. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த குரு பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சபலத்தோடு உட்காந்து முதல் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரா. அப்போது உங்களுக்கு என்ன தோணும், உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வரைக்கும் தொழில் விஷயமாகவோ இல்லை வேலை நிமித்தமாகவோ கடல் கடந்து வெளியூரில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் இந்த குரு பார்வை வந்தோடனே தன்னுடைய துணையை தேடி வந்து ஒரு இல்லறத்தை நல்லறமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அப்புறம் பாருங்கள், பாகிஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதியே வந்து குரு தான். அவரே பாருங்கள் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்து உங்களுடைய பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் பாக்கியம் அப்படின்னு என்ன அப்படின்னு தான் குழந்தை பாக்கியம் தான் இருக்கிறதுலே பெரிய பொக்கிஷம். அப்போ அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான முயற்சியில் உங்களை தூண்டுவார். நீங்கள் கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய சுற்றி உள்ளவுடைய கேள்விக்காகையாவது அப்போ நமக்கு ஒரு இந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிரும். அப்போ இந்த நமக்கு முயற்சி எடுத்தால் என்ன அப்படின்னு அந்த கணவன் மனைவி ஒருவருக்கொரு பேசி அந்த மிகப்பெரிய பொக்கிஷமான குழந்தை பாக்கியத்துக்காக 2 பேருமே சேர்ந்து ஒரு மருத்துவ முறையை நீங்கள் தேர்வு செஞ்சு குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரிஷபராசியான நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரி, குழந்தை பாக்கியம் மட்டும்தான் கிடைக்குமா? இல்லை, அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து குடும்பமாக சேர்ந்து
ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா போகணும். ஏன்னா நீங்கள் தனியாக போகணுன்னா விருப்பப்படவே மாட்டீங்க, குடும்பத்தோடு சேர்ந்து தான் போகணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்தோடனே பாருங்களேன், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு தான் நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை ஆல்ரெடி பாருங்கள் சனி வந்து லாபசனியாக இருக்கார். அப்போ லாபசனியாக லாபத்தை கொடுக்கணும்ல. ஆனால் பாருங்கள் அவருடைய பார்வை உங்கள் மேலே படுறதுனால வரக்கூடிய லாபத்தை உங்களால் வந்து லாபத்தை பெற முடியல. ஒரு காரியத்துக்காக, ஒரு செயல்பாடுக்காக, ஒரு வேலை விஷயமாகவோ நீங்கள் ஏதாவது நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி போட்டு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் பாருங்கள் அந்த செயல்பாடு நடக்கிறதுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு அந்த செயல்பாடுகள் செய்ய முடியாமல் தவிப்பீங்க. இது எல்லாருமே சனியோட பார்வையினால தான். ஆனால் இப்போ இந்த குரு பகவான் அந்த உங்களுடைய லாபஸ்தானத்தை வந்து பார்வையிடுறதுனால நீங்கள் எந்த காரியம் செய்ய நினச்சாலும் வெற்றிகரமாக செய்ய முடிப்பீங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன ரிஷப ராசி அப்படிங்கிறது பாருங்கள், உழைப்புக்கு நல்ல ஒரு ராசி தான். எங்கே வேலைத்தாலும் சின்சியராக விசுவாசமாக வேலை பார்ப்பீங்க, அதெல்லாமே ஓகே தான். ஆனால் பாருங்கள் உங்களுக்குன்னு சின்னதாக ஒரு லாபம் வரணும்ல, ஒரு சுயநலம் உங்களுக்குன்னு வேணும்ல, அதை நீங்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்போ இந்த நேரத்தை நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க, ஏன் நம்ம இப்படி இருக்கணும், நமக்கு தேவையான ஒரு வருமானத்தை நம்ம கேட்டு வாங்கணும்ல அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அந்த வரக்கூடிய லாபம் மூலமாக நீங்கள் ஒரு சேமிக்கிற அளவுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய அளவில் உங்கள் மனம் வந்து அதை வந்து எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து அசையா சொத்துக்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த நேரங்களில் தான் பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக, நீங்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் மூலமாகவும், உங்களுடைய மனைவி மூலமாகவும், நீங்கள் பெண்களாக இருந்தாலுமே உங்களுடைய கணவர் மூலமாகவும் ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதுவும் வந்து உங்கள் பேரிலேயே வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இல்லை என்னால் வந்து அவ்வளோ தூரம் வாங்க முடியாதமான சின்னதாக ஒரு ஆபரண சேர்க்கை கூட ஏற்படுவதற்கு இந்த குரு பகவான் சஞ்சாரமானது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வழிபாடு அப்படின்னா பெருமாள் வழிபாடு தான். ஏன்னா எல்லா தெய்வத்தையும் நம்ம வந்து அப்பாவாகவோ தம்பியாகவோ சகோதரரை நினச்சி வழிபாடு செய்வோம். ஆனால் பெருமாளை மட்டும்தான் நிறைய பாருங்கள் மாமனை நினச்சி வழிபாடு பண்ணுவாங்க. ஏன்னா மாமனுங்கிற உறவு தான் மிகவும் இருக்கிறதுலே சிறந்த உறவு. தாய்க்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மாமனுக்கு தான் இருக்குது. அப்படி மாமன் உறவுன்னு இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நீங்கள் புதன்கிழமை வாரம் வந்து புதன்கிழமையில் வந்து காலையில் போய் அந்த பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து நீங்கள் உங்களுடைய உறவு முறையிலேயே கூட மாமா எனக்கு நல்லது செய், உரிமையாக நீங்கள் வந்து ஒரு சண்டை போட்டு ஏதோ ஒன்று உங்களுடைய பாணியிலே நீங்கள் போய் கேட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த பெருமாள் முன்னாடி உட்காந்து தியானம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சரியாகும். முதல்ல வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு ஏற்படும். ஸோ நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய மனசை ஏதோ ஒரு விஷயம் டச் பண்ணுச்சு அப்படின்னா, சார் நீங்கள் சொன்ன விஷயம், மேடம் சொன்ன விஷயம் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக எங்களால் அதற்கான பதில்கள், அதற்கான வழிபாடுகள், அதற்கான பரிகாரங்கள் எல்லா விஷயங்களும் துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ நாங்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே கிடைப்பதற்கு குருவுடைய அருளும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ நாங்கள் இருவரும் உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.